Good evening, all. Okay. So, am I audible to all? Okay. So, am I audible to all? Yes. So, am I audible to all? Yes. Okay. Perfect. So, hello everyone. நான் உங்க சலீம் சார் அண்ட் நீங்க இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கிறது ஜுவாலஜி செஷன் ரைட். ஸோ நம்ம ஆல்ரெடி பேசியிருந்த மாதிரி வீக்லி 2 days பாட்டனி செஷன் அண்ட் வீக்லி 2 days ஜுவாலஜி செஷன். ஸோ பாட்டனியில் நம்ம வந்து பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் கண்டினியூ பண்ணி லைக் 2 செஷன்ஸ் முடிஞ்சிருச்சு. ஓகே, ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜுவாலஜி செஷனோடைய செகண்ட் டாபிக் நம்ம பார்ப்போம், அதாவது ஹியூமன் ரீப்ரொடக்ஷன். ஆல்ரெடி இந்த டாபிக்கை ஒரு தடவை பார்த்துருக்கோம். Okay, we have completed first male reproductive structure already முடிச்சிருக்கோம். So இன்னைக்கு நம்ம அதை கண்டினியூ பண்றோம். Okay, fine. So நான் சலீம் சார் SEYAL batchல பயோ ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன். Okay, handling both botany and zoology. Fine. So நீங்க பார்த்துட்டு இருக்கிறது SEYAL NEET 2025. யாருக்கான பேட்ச்? 2025ல நீட் அட்டெண்ட் பண்ண போற அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கான பேட்ச். ஓகே, நீங்க 12th படிக்கிற பசங்களா இருக்கட்டும் இல்ல நீங்க ரிப்பீட் பண்ற பசங்களா இருக்கட்டும், திஸ் இஸ் ஃபார் யூ. ஓகே, ஃபைன். அண்ட் எப்பவுமே சொல்றதுதான், லைக் ஸ்டார்ட் ஃபாலோயிங் ஆல் த சோஷியல் மீடியா பேஜஸ் so that like you will start getting your notes regularly. Got my point? Okay, fine guys. So now we are going to start the whole session like human reproduction உடைய second session female reproductive organ ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். Okay, fine. So let's go directly to the NCERT. Okay, one by one அதுல இருந்து நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். That is the style what we used to follow. Am I right? Yeah. So let's start. Female reproductive system. So last class la male reproductive system பார்த்திருந்தோம். So இதுக்கு அப்புறம் female reproductive and more over like இந்த chapter பாத்தீங்கன்னா female reproductive பேஸ் பண்ணி தான் like almost 80% chapter இருக்கும். Okay, so let's start guys. Female reproductive system. It consists of what? It consists of, just a minute. Okay, fine. Yeah, it consists of pair of ovaries. So system அப்படினா என்ன? ஆர்கன்ஸ்ன்றது தனி, ஆர்கன் சிஸ்டம்ன்றது தனி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து சர்க்குலேட்டரி சிஸ்டம் அப்படின்னு சொன்னேன்னா, சர்க்குலேட்டரி சிஸ்டம்ல என்னென்ன இருக்கும்? ஹார்ட் இருக்கும், ஹார்ட்டோட பிளட் வெசல்ஸ் இருக்கும். ஓகே, ரெண்டுத்தையும் சேர்த்து தான் நான் சிஸ்டம் சொல்றேன். அந்த மாதிரி ஃபீமேல் ரிப்ரொடக்டிவ் சிஸ்டம்ல என்னென்ன இருக்குன்னு பாருங்க. இட் கேரிஸ் பேர் ஆஃப் ஓவரிஸ், 2 ஓவரிஸ் இருக்கு. ஓகே, இவங்களை நான் என்னன்னு சொல்றேன்? பிரைமரி செக்ஸ் ஆர்கன் சொல்றேன். Okay, I can also call them as primary sex organ along with pair of oviduct. Oviduct na enna solren? Fallopian tube nu solren. I can also call it as fallopian tube. Okay, and then enna irukku? Uterus irukku, cervix irukku, vagina irukku. Okay, and the external genitalia located in the pelvic region. Appo in the female reproductive structure மொத்தமாவே எங்க இருக்குன்னு சொல்றாங்க? It is all completely present in the pelvic region. Got it? Fine guys. These parts of the system இதோட சேர்த்து mammary glands பாத்தீங்கன்னா இதுல ஒரு support role பண்ணுதாமா. Okay, these parts of the system along with a pair of mammary glands are integrated structurally and functionally to support the process of ovulation. இவங்களோட வேலை என்ன? Actually mammary glands உடைய வேலை என்ன? It is like used for milk feeding. Okay, it helps in milk production. This gland helps in milk production and feeding, milk feeding. Okay va? So இவங்க என்ன பண்றாங்க? Ovulationல one of the supporting role play பண்றாங்களாமா. என்னன்னு பாப்போம். Okay, and எதுல? Ovulation, fertilization, pregnancy, birth and child care எல்லாத்துலயுமே. Okay, அப்ப mammary glands உடைய ஒரு integrated role என்னன்னு பாருங்க. ஓவுலேஷன்ல ஹெல்ப் பண்றாங்க. வாட் இஸ் ஓவுலேஷன்? ஓவுலேஷன் பொழுது லைக் ஓவரியில இருந்து ஓவியூல் ரிலீஸ் ஆகி ஃபெலோப்பியன் டியூபுக்கு வரத நான் ஓவுலேஷன் சொல்றேன். வாட் இஸ் ஓவுலேஷன்? ஓவுலேஷன் மீன்ஸ் ஓவரிக்குள்ள எக் இருக்குடா, அந்த எக் என்ன ஆகுது? ஓவரியை விட்டு ஃபெலோப்பியன் டியூபுக்கு வரத நான் என்னன்னு சொல்றேன்? ஓவுலேஷன் சொல்றேன். Got it? Right. And pregnancy, fertilization means what? Fusion of male and female gametes. Pregnancy, birth and அதுக்கப்புறம் அதோடைய சைல்டு கேர், இது எல்லாத்துலயுமே மெமரி கிளான்ஸ் இன்வால்வ் ஆகுதுன்னு சொல்றாங்க.
ovaries யார் அவங்க primary female sex organ என்ன பண்றாங்க அவங்க they produce gamete அந்த gamete க்கு பேர் என்ன ovum okay இதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம் ovum or also known as egg ன்னு சொல்றோம் okay இது மட்டும் பண்றாங்களா no more than that they also provide steroidal hormones இது மட்டும் இல்லாம என்ன பண்றாங்க they are also providing steroidal hormones அத நான் என்னன்னு சொல்றேன் ovarian hormones அப்படினு சொல்றேன் got it what is that steroidal hormone steroidal hormone பேர் என்னென்ன இருக்கு பாருங்க like ரெண்டு type of steroidal hormone இருக்கு ஒன்னு வந்து estrogen and another one is progesterone right so these two hormones are steroidal hormones okay so mostly நமக்கு தெரியும் ஹார்மோன் நாலே பாத்தீங்கன்னா ரெண்டு டைப் ஆஃப் ஹார்மோன் இருக்கும்டா ஒன்னு லிபிட் பேஸ்ட் ஹார்மோன் இருக்கும் இல்லனா வந்து புரோட்டீன் பேஸ்ட் ஹார்மோன் இருக்கும் இவங்கலாம் யாருன்னு பாத்தீங்கன்னா இவங்க எல்லாரும் லிபிட் பேஸ்ட் ஹார்மோன் அவங்கள நான் என்னன்னு சொல்றேன் ஸ்டெராய்டல் ஹார்மோன் அப்படினு சொல்றேன் got it fine the ovaries are collected one on each side of the lower abdomen okay so ovaries என்னாவது எத்தனை ஓவரி இருக்கு ரெண்டு ஓவரி இருக்குன்னு சொன்னேன் ஓகேவா சோ ஒரு ஓவரியில இருந்தும் ஒரு எக் ஒரு மாசம் கலெக்ட் ஆகுது got it each ovary is about size of the ovary எவ்வளவு இருக்கு அதோட சைஸ் 2 to 4 cm in length எதோட கனெக்ட் ஆயிருக்கு pelvic wall and uterus by ligaments ஓகேவா so let's say imagine like this is ovary இது என்னது ovary okay இத நான் என்னன்னு சொல்றேன் இத வந்து uterine wall ன்னு சொல்றேன் I call it as uterine wall uterus உடைய wall okay இந்த uterus உடைய wall க்கும் ovary க்கும் நடுவுல ஒரு கனெக்ஷன் இருக்கா இத நான் என்னன்னு சொல்றேன்னா pelvic ligament ன்னு சொல்றேன் ஓகேவா இத நான் ஒரு ligament ன்னு சொல்றேன் pelvic ligament got my point okay அதே மாதிரி என்கிட்ட என்னென்ன இருக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா இது uterine wall sorry இது வந்து பாத்தீங்கன்னா pelvic wall what is this is pelvic wall so அப்ப என்ன ஆகுது இங்க ஒரு ligament இருக்கு got my point so we'll be having two type of ligaments right so எங்க ஓவரிய ஒரு ஸ்பேஸ்ல ஸ்டாண்டர்டா மெயின்டைன் பண்றதுக்காக ரெண்டு வால் தேவைப்படுது ஒன்னு வந்து pelvic wall இன்னொன்னு வந்து uterine wall got it each ovary is covered by thin epithelium ஒரு ஓவரி ஏதாவது கவர் ஆயிருக்கு thin epithelium which encloses the ovarian stroma இப்ப ஸ்ட்ரோமாவை நான் என்ன பண்றேன் ரெண்டு ஜோனா டிவைட் பண்றேன் ஒன்னு வந்து peripheral cortex another one is inner medulla okay so let's go with the board let's study என்ன சொல்றாங்க first female reproductionல யார் இருக்காங்கன்னு சொல்றாங்க female reproduction contains a pair of ovaries right okay that means 2 in number okay இது மட்டும் இருக்காங்களா அவங்க கூட யார் இருக்காங்க fallopian tube இருக்காங்க ரைட்டா fallopian tube எத்தனை இருக்காங்க அவங்களுமே ரெண்டு இருக்காங்க fallopian tube நான் என்னன்னு சொல்றேன் oviduct ன்னு சொல்றேன் ரைட்டா அதுக்கு அப்புறம் யார் இருக்காங்க யூட்ரஸ் இருக்காங்க அதுக்கு அப்புறமா cervix இருக்காங்க அதுக்கு அப்புறமா vagina இருக்காங்க got my point இது இல்லாம எனக்கு லைக் எக்ஸ்டர்னல் ஜெனிட்டாலியாவும் இருக்கு ஃபைன் சோ இது எல்லாத்தையுமே நான் என்ன சொல்றேன் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் அப்படினு சொல்றேன் got it fine இப்போ இதுல என்ன சொல்றாங்கன்னா ovary let's say this is uterus okay let's say ஒரு டயகிராம் போடுவோமா okay so let's say this is uterus ஓகேவா இது நான் என்னன்னு சொல்றேன் இத வந்து நான் fallopian tube ன்னு சொல்றேன் I call it as fallopian tube right fallopian tube and இந்த fallopian tube யாரோட கனெக்ட் ஆவறாங்க பாருங்க it is connected with an ovary got my point okay இப்போ இது என்னது uterine wall what is this is nothing but uterus this is nothing but uterus அப்ப இத நான் என்னன்னு சொல்றேன் இத வந்து uterine wall ன்னு சொல்றேன் ஓகேவா so let's consider this is uterine wall okay அப்ப இந்த uterine wall க்கும் ovary க்கும் நடுவுல ஒரு கனெக்ஷன் இருக்கு அத நான் என்னன்னு சொல்றேன் ligaments ன்னு சொல்றேன் are you getting my point okay அப்போ இது எங்க சார் இருக்கு uterus எங்க இருக்கு it is present in pelvis so just imagine இத வந்து ஃபுல்லா pelvis ன்னு சொல்றேன் இந்த மொத்த பார்ட் நான் என்ன சொல்றேன் pelvis ன்னு சொல்றேன் एक्चुअली இங்க ஒரு fallopian tube இருக்குமா let's imagine let's say இங்க ஒரு fallopian tube இருக்கு ஓகேவா சோ இங்க என்ன இருக்கு இன்னொரு ஓவரி இருக்கு ரைட் சோ ஓவரிக்கும் யூட்ரஸ்க்கும் நடுவுல யார் இருக்காங்க ஓவரிக்கும் யூட்ரஸ்க்கும் நடுவுல ஒரு வால் இருக்காங்க ரைட்டா லிகமெண்ட் அதே மாதிரி பெல்விக்கும் யூட்ரஸ்க்கும் நடுவுலயுமே வால் இருக்காங்க பெல்விக்கும் சாரி ஓவரிக்கும் நடுவுலயுமே ஒரு வால் இருக்காங்க got it அப்ப எத்தனை வால் இருக்கு total 4 walls are there okay so இங்க ஒரு wall இருக்கு இங்க ஒரு wall இருக்கு and இங்க ஒரு wall
Got it? Total 4 walls are there, which is used to maintain the structure of the ovary. So structure ovary ஒரு பொசிஷன்ல ஸ்டாண்டர்டா மெயின்டைன் பண்றதுக்கு இந்த ovarian ligaments யூஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. Got my point? Okay, fine guys. So இதுதான் இப்போதைக்கு சொல்லிருக்காங்க. Got it? Let's go back. அடுத்து என்ன சொல்றாங்க? Ovary. Okay. So ovary இப்ப நான் ரெண்டா டிவைட் பண்றேன். What they are trying to say? They are trying to say that, let's imagine this is ovary. Let's imagine this is ovary. Okay va? இந்த ovary நான் என்ன பண்றேன்னா ரெண்டு டைப்பா பிரிக்கிறேன். Okay va? Ovary நான் ரெண்டு டைப்பா பிரிக்கிறேன். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா let's say one is இத நான் என்ன சொல்றேன், இந்த பேட்டர்ன் நான் என்ன சொல்றேன், I call it as ovarian cortex. இத நான் என்ன சொல்றேன், ovarian cortex னு சொல்றேன். நடுவுல இருக்கிறத நான் என்ன சொல்றேன், ovarian medulla னு சொல்றேன். ஓகே, அப்ப எனக்கு என்ன ஆகுது, ஓவரிய நான் ரெண்டு டைப்பா பிரிக்கிறேன். ஒன்னு வந்து ovarian cortex, ஒன்னு வந்து ovarian medulla. ஓகே, and remember ovarian medulla ல என்ன இருக்கு, it is vascular. Ovarian medulla is vascular. What is vascular? Vascular means they carry blood vessels. Okay, they carry blood vessels. Okay, and ovarian cortex ல என்ன இருக்கு, ovarian cortex ல குட்டி 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 நிறைய செல்ஸ் இருக்குடா. ஓகே, அந்த செல்ஸ் நம்ம என்ன சொல்றோம்னா primordial cells னு சொல்றோம். அந்த செல்ஸ் நான் என்ன சொல்றேன், primordial cells னு சொல்றேன். யாரு சார் இந்த primordial cells? இவங்க தான் என்னவா மாற போறாங்க, இவங்க எல்லாரும் தான் எக்கா மாற போறாங்க. or I can also call it as ovum. Got it? So இதுதான் அங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஓவரிய ரெண்டு பார்ட்டா நான் பிரிக்கிறேன். பெரிஃபரல் பார்ட்டை நான் என்ன சொல்றேன், கார்டெக்ஸ் னு சொல்றேன். மிடில் பார்ட்டை நான் என்ன சொல்றேன், மெடுல்லா னு சொல்றேன். Got it? Fine. Let's go back to the reading part. Okay, fine. இது முடிஞ்சதா? Okay, so this is the diagram. Just a minute. Okay, so let's come to this. The oviduct or the fallopian tube. Oviduct na enna solren, oviduct na fallopian tube nu solren. Uterus and vagina, it constitute the female accessory duct. Okay, appo நம்ம மேல்ல என்ன பார்த்தோம், மேல்ல வந்து ஒரு primary sex organ பார்த்தோமா. மேலோட primary sex organ யாரு? Who is the primary sex organ of male? சொல்லுங்க, testis. Okay, primary sex organ of male is testis, right? அதே மாதிரி female உடைய primary sex organ யாருன்னு பாத்தீங்கன்னா it is nothing but ovary. Okay, female உடைய primary sex organ ovary. Okay, once after that, just a minute. Yeah, so male உடைய primary sex organ என்னது, testis. அதே மாதிரி female உடைய primary sex organ நான் ovary னு சொன்னேன். ஓகேவா? இப்போ male உடைய accessory ductsலாம் யாருன்னு பாத்தீங்கன்னா லைக் நமக்கு ரெட்டி டெஸ்டிஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி வாசா எஃபரன்ஷியா, எபிடைடமிஸ், வாசா டிஃபரன்ஷியா, இவங்க எல்லாரும் டக்ட்ல வந்தாங்க. அதே மாதிரி இங்க accessory ducts யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னு பாருங்க. accessory ductsல fallopian tube one, எத்தனை fallopian tube இருக்கு, சாரி ரெண்டு fallopian tube இருக்கு. ஓகே, uterus is one, vagina is one. இவங்க எல்லாரையுமே நான் ஒண்ணா சேர்த்து நான் என்ன சொல்றேன், accessory ducts னு சொல்றேன். each fallopian tube என்ன சைஸ் இருக்கு பாருங்க, it is 10 to 12 centimeter long and extends from the periphery of each ovary to the uterus. Okay, so ovary ல இருந்து uterus வரைக்கும் இது கனெக்ட் ஆகுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கன்சிடர் this is ovary. ovary உடைய periphery ல இருந்து uterus வரைக்கும், this is uterus. Okay, let's imagine this is uterus. ovary உடைய periphery ல இருந்து எது வரைக்கும் கனெக்ட் ஆகுது, எது வரைக்கும் கனெக்ட் ஆகுது, uterus வரைக்கும் கனெக்ட் ஆகுது. அது அவங்க என்ன சொல்றாங்க, fallopian tube னு சொல்றாங்க. எத்தனை fallopian tube இருக்கு, ரெண்டு fallopian tube. இங்க ஒரு fallopian tube, இங்க ஒரு fallopian tube. Got my point? Okay, and this whole part is uterus, right? Okay, fine guys. And let's talk about the part closer to the ovary is funnel shaped infundibulum. அதாவது இப்போ அவங்க வந்து மொத்தமா the fallopian tube explain பண்றாங்க. We'll go back. Okay, the edges of the infundibulum possess finger like projection called fimbriae which help in collection of ovum after ovulation.
The infundibulum leads to a wider, don't worry, I'm going to explain again. Wider part of oviduct called as ampulla. Last part of the oviduct, isthmus, has a narrow lumen and its joints. Okay, fine. Okay, so uterus வந்து single and அதை நம்ம என்ன சொல்றோம் womb அப்படின்னு சொல்றோம். Okay, fine. So let's go. நம்ம பாப்போமா? இப்போ let's draw a structure. Okay, what structure we are going to draw? Let's draw about a uterus. Okay, ஒரு side of uterus பாப்போம். Okay, இந்த uterus ஓட யார் கனெக்ட் ஆயிருக்காங்க? Fallopian tube connect ஆயிருக்காங்க சொன்னா let's imagine this is uterus. Okay, what is this? This is uterus. Okay, and what is this? This is fallopian tube. Fallopian tube நான் என்ன சொல்றேன்? It is also known as oviduct ன்னு சொல்றேன். Got it? இப்போ fallopian tube அதோட டிப்ல யார் இருக்காங்க பாருங்க. அந்த fallopian டிப்ல யார் இருக்காங்கன்னா finger leg structure இருக்காங்க. அந்த finger leg structure நான் என்ன சொல்றேன்? Fimbriae சொல்றேன். I call this finger leg structure as fimbriae. Got it? Okay. And இப்போ இங்க யார் இருந்தா? ஓவரி இருந்தாங்களா? ஓவரிக்கும் இவங்களுக்கு நடுவுல ஒரு ligament இருந்ததா? ஞாபகம் இருக்கா? Okay, suspensory ligament. Okay. And இப்போ என்ன ஆகுதுன்னா இந்த fallopian tubeயே நான் வந்து நாலு பார்ட்டா பிரிக்கிறேன். fallopian tubeயே நாலு பார்ட்டா பிரிக்கிறேன். One is fimbriae. Fimbriaeக்கு அடுத்து இருக்கக்கூடிய பார்ட் நான் என்ன சொல்றேன்? infundibulum ன்னு சொல்றேன். ஓகே, fimbriaeக்கு அடுத்த பார்ட் நான் என்ன சொல்றேன்? infundibulum சொல்றேன். infundibulumக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பார்ட், அதாவது லெட்ஸ் இமேஜின் இந்த இடத்துல யோசிச்சுக்கோங்களேன். ஓகேவா? சோ இத பாருங்க, infundibulumக்கு பக்கத்துல இருக்க பார்ட் நான் என்ன சொல்றேன்னா ampullaன்னு சொல்றேன். ஓகேவா? சோ இது பார்க்கவே எப்படி இருக்குன்னா ஒரு swollen ஸ்ட்ரக்சரா இருக்கு. ampulla எப்படி இருக்கு? swollen ஸ்ட்ரக்சரா இருக்கு. அதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய rest of the place இது மொத்தமா எடுத்துக்கோங்களேன். இது மொத்தமா இவங்க மொத்தமா என்னன்னு சொல்றேன்னா I call them as isthmus. அப்போ எனக்கு fallopian tube மொத்தம் நாலு பார்ட்டா இருக்கு. One is fimbriae, second one is infundibulum, third one is ampulla and the fourth one is isthmus. Okay, இப்போ ஒவ்வொருத்தருக்குமே பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ரோல் இருக்குடா. ஓகேவா? So what is the role of fimbriae? Let's take this, right? Fimbriae உடைய ரோல் என்ன? Fimbriae collects egg after ovulation. ஓகேவா? collects egg after ovulation. அப்படினா என்ன சொல்றேன்? இங்க ovulation நடக்குது. ஓவரியில ovulation நடக்குது. ovulation நடக்கிறதுனால எனக்கு என்ன ஆகுது? ஒரு எக் யாருக்கு வருது? infundibulum கிட்ட வருது. ஓகே, யார் கலெக்ட் பண்றாது? fimbriae leg structure, finger leg structure கலெக்ட் பண்ணி யார்ட்ட கொடுக்கறாங்க? infundibulum கிட்ட கொடுக்கறாங்க. Got it? It collects egg after ovulation and give to whom? Infundibulum. Okay, gives to infundibulum. Okay, infundibulum என்ன பண்றாங்க? Infundibulum collects from whom? It collects from fimbriae, okay, and it sent to ampulla. For what? For fertilization. Okay, fertilization காக ampulla. அப்ப என்ன அர்த்தம் நமக்கு? ampulla என்ன நடக்குது? ampulla தான் fertilization நடக்குது. Okay, so this is the site for fertilization உடைய site. It is a site for fertilization. Right? So inga da fertilization நடக்குது. Are you clear my point? Okay, so once fertilization நடக்கும்போது அதுக்கு அப்புறமா அது எங்க போகுது? isthmusக்கு போகுது. After fertilization it goes to isthmus. From there it goes to uterus. Okay, uterusல போய் join ஆகிறது நான் என்னன்னு சொல்றேன்? implantation சொல்றேன். What I call it as implantation. What is implantation? A fertilized egg. Okay, a fertilized egg binds with uteral wall. Uteral wall ஓட வந்து ஒரு fertilized egg என்ன ஆகுது? bind ஆகுது. அத நான் என்ன சொல்றேன்? implantation சொல்றேன். Are you clear with this? Right? Okay guys. So இதுதான் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ இந்த uterus நான் இன்னும் வேற என்ன வேர்ட்ல சொல்றேன்? Uterus is also known as womb. Okay, இது என்ன ஸ்ட்ரக்சர்ல இருக்காமா? uterus என்ன ஸ்ட்ரக்சர்ல இருக்காமா? It is in a inverted pear shape. Okay, it is an inverted pear shape. Fine guys, let's go back. Okay,
The uterus is single and is also known as worm. The shape of the uterus like inverted pear. In a shape like uterus, inverted pear. It is supported by ligaments attached to the pelvic wall. Okay, and the uterus opens into vagina. If uterus connect it is connecting with the vagina through a narrow cervix. Okay, யார் மூலமா யார் கூட சேர்றாங்க? cervix மூலமா uterus vagina ஓட சேர்றாங்க. The cavity of the cervix is called a cervical canal. What is cavity? Cavity means a space. Okay, அப்போ cervixல இருக்கக்கூடிய ஒரு cavity நான் என்ன சொல்றேன்? Space நான் என்ன சொல்றேன்? Cervical canal னு சொல்றேன். Which along with vagina forms the birth canal. Okay, wall of the uterus. சரி, இது வரைக்கும் பாப்போமா? Okay, so என்ன சொல்றாங்க அவங்க? Let's talk about this uterus now. Right guys? Okay, so இப்போ என்னாச்சு? யார் இவங்க? Let's imagine this is uterus. Am I right? இப்போ கொஞ்சம் இன்னும் பெருசாக்கலாமா? Okay, let's imagine this is uterus. Okay, this is the whole uterus part. இப்போ இந்த uterus யாரோட கனெக்ட் ஆகுறாங்க? இந்த uterus யாரோட கனெக்ட் ஆகுறாங்க? This uterus is connecting with a narrow. So let's imagine ஒரு narrow part ஒன்னு ஃபார்ம் ஆகுது. ஒரு narrow part ஒன்னு ஃபார்ம் ஆகுது. அந்த narrow part நான் என்னன்னு சொல்றேன்? cervix னு சொல்றேன். Got my point? And the cervix க்கு நடுவுல ஒரு ஸ்பேஸ் இருக்குன்னு சொன்னேன்னா, let's imagine this space. Okay, so in the space நான் என்ன சொல்றேன்னா, I call it as cervical canal. Okay, I call it as cervical canal, or you can say it as a cervical cavity. Cervical cavity. இப்போ இந்த கேவிட்டியோட யாரு சேர்றாங்கன்னு பாருங்க. இதோட ஒருத்தர் சேர்றாரு. இந்த இதுக்கு பேரு vagina. ஓகேவா? A tract. Okay, what is this? This is called as female reproductive tract. This is called as female reproductive tract. Okay, vagina. இப்போ யார் இருக்கா? vagina, cervix, cervical canal or vaginal canal சொல்லுங்க. இப்போ இவங்க மூணு பேரையும் ஒண்ணா சேர்த்து நான் என்ன சொல்றேன்? Okay, what am I trying to say? All this three together. Okay, cervix, cervical canal, vagina. இவங்க எல்லாரையுமே நான் ஒண்ணா சேர்த்து I call it as birth canal. I call it as birth canal. Okay, so this is the structure of uterus. Clear? Let's go back. அடுத்து இப்போ அவங்க என்ன பண்ணிட்டாங்க? இதெல்லாம் முடிச்சிட்டாங்க. Now they are talking about wall of uterus. Okay, இப்போ uterus உடைய wall. Okay, uterusல எத்தனை wall இருக்கு பாருங்க. It has 3 layers of tissue. Okay, so வெளியில இருக்கிறது எக்ஸ்டர்னலா இருக்கிறது ரொம்ப தின்னா இருக்கும், மெம்பரேனஸா இருக்கும், அதுக்கு பேரு பெரிமெட்ரியம். Okay, மிடில்ல இருக்கிறது எப்படி இருக்கு? திக்கா இருக்கு, ரொம்ப ஸ்மூத் மசிலோட இருக்கு, அண்ட் மயோமெட்ரியம். அண்ட் இன்னர் இருக்கிறது யாருன்னா கிளாண்டுலார் லேயர், அதுக்கு பேர் நான் என்ன சொல்றேன்? எண்டோமெட்ரியம் சொல்றேன். What is that? That lines the uterine cavity. Okay, the endometrium undergoes cyclical changes during menstrual cycle, while the myometrium exhibit strong contraction during delivery of the baby. Got it? Enna solranga? Shall we move back? Okay, let's imagine. I'll draw this uterus once again. Okay, ipo namakku therinjilla enna? Let's imagine this is uterus, fallopian tube. Okay, and this is uterine wall. Okay, idu na enna solren? Uterine wall னு சொல்றேன். Okay, so outer wall நான் என்ன சொல்றேன்னா, outer wall நான் என்ன சொல்றேன்னா, I call it as perimetrium. I call it as perimetrium. Okay, outer wall is known as, this is external wall. What is this? This is external wall, and this is thin, and this is membranous. This is external and this is membranous. Yeah, it is looking there. Fine. Okay, then after that, உள்ள ஒருத்தர் இருக்காரு, அவரை நான் என்னன்னு சொல்றேன்னா, this layer. Consider இந்த layer நான் என்ன சொல்றேன்? உள்ள ஒரு layer இருக்கு. இதை நான் என்ன சொல்றேன்னா myometrial னு சொல்றேன். Got my point? What is this? This is called as myometrial. Let's imagine. Okay, so in the layer நான் என்ன சொல்றேன்? Myometrium னு சொல்றேன். It is called as myometrium. What does myometrium do? This is middle layer. Okay, and middle layer எப்படி இருக்கு? Thick இருக்கு, and it is made up of smooth muscles.
It is made up of smooth muscles. Right? உள்ள ஒருத்தர் இருக்காரு யாரு? இங்க ஒருத்தர் இருக்காரா? ஓகே, இவருக்கு நான் என்ன ஒரு பேர் கொடுக்கிறேன். ஓகே, இவருக்கு ஒரு பேர் கொடுக்கிறேன். இவரை நான் என்னன்னு சொல்றேன்னா I call it as endometrium. Okay, I call them as endometrium. Okay, fine. Endometrium என்ன பண்ணுது பாருங்க. Endometrium is innermost wall. Okay, and it is glandular. What is glandular? Glandular means they carry glands. Glandular means they carry glands. Glands enna pannum? They started secreting. Okay, so hormone secretions are irukattum, enzyme secretions are irukattum, in the glands da adha pannum. Okay, they are inner, they are glandular. Okay, and yaroda connect aayirukanga? Ivanga uterine wall oda connect aayirukanga. Right? Fine. ஏன்னா இது யூட்ரஸ், ரைட்? யூட்ரஸ் வாலோட அது கனெக்ட் ஆயிருக்காங்க, எண்டோமெட்ரியம். அப்போ யூட்ரஸ்ல மொத்தம் 3 லேயர்ஸ் இருக்கு. ஒன்று வந்து பெரிமெட்ரியம், மயோமெட்ரியம் அண்ட் எண்டோமெட்ரியம். காட் இட்? இப்போ இதுல யாரை நான் வாஸ்குலர்னு சொல்லலாம்? Who is called as vascular? Endometrium is vascular. What is the meaning of vascular? Vascular means which carry blood vessels. Which carry blood vessels. Right? Fine. Okay, so இப்போ இந்த மாதிரி மூவ் ஆயிட்டு இருக்கு. இப்போ பெரிமெட்ரியம், myometrium உடைய வேலை என்னன்னு பாருங்க. Let's write this. What is the role of myometrium? Myometrium உடைய வேலை involves in contraction. It involves in contraction of uterus. எப்போ? During birth. Okay, birth of baby. So baby உடைய birth அப்போ uterus contraction பண்றதுக்கு எந்த muscle help பண்ணுது? இந்த myometrium, smooth muscles help பண்ணுது. Endometrium என்ன பண்ணுது பாருங்க. What does endometrium do? This endometrial, it undergoes seasonal change. Okay, so it undergoes seasonal change. Seasonal change na every month. Okay, it undergo seasonal change every month. So இதனால என்ன ஆகுது? It plays a major role. It plays a major role in menstrual cycle. It plays a major role in menstrual cycle. Endometrium. Okay, இன்னும் டெப்தா பார்ப்போம் when we start talking about menstrual cycle, all these things. I hope this one is clear. Right, let's go back to this. இப்போ பாருங்க, next we are talking about mons pubis. Okay, so இப்போதைக்கு நம்ம என்னன்னு பார்த்துட்டோம், ஓவரினா என்னன்னு பார்த்துட்டோம், and we also study what is uterus. Okay, fallopian tube, uterus எல்லாமே பார்த்தாச்சு. Okay, now we are going to start talking about female external genitalia. Female external genitalia. இதுல யார் யார் இருக்காங்கன்னு பாருங்க. Female external genitaliaவை நம்ம என்னன்னு சொல்றோம்னா we call it as vulva. We call it as vulva. Female external genitalia is called as vulva. The male external genitaliaவை நம்ம வந்து penis அப்படினு சொல்லுவோம். Male external genitalia penis னு சொல்லுவோம். Female external genitaliaவை நம்ம vulva னு சொல்லுவோம். Okay? It includes mons pubis. என்னென்ன இருக்கு பாருங்க. Mons pubis, labia majora, labia minora, hymen and clitoris. ஓகேவா? So mons pubis என்ன பண்ணுது? Mons pubis ஒரு fatty tissue கவரா இருக்கு. It is filled with a fatty tissue. Okay, fatty tissue னு சொல்றதை விட நீங்க adipose tissue னு சொல்லலாம். Okay, it is filled with adipose tissue. எதனால கவரா இருக்கு? Skin and pubic hair. அடுத்து உள்ள யார் இருக்கா? labia majora, ஒரு fleshy fold of tissue. இது என்ன பண்ணுது? mons pubisக்கு கீழ extend ஆகுது. எதை சரவுண்ட் பண்ணுது? vaginal opening சரவுண்ட் பண்ணுது. அதுக்குள்ள யார் இருக்கா? labia minora இருக்கா. It is again a paired fold of tissue under the labia majora. The opening of the vagina is often covered partially by a membrane called as hymen. Clitoris is a tiny finger-like structure which lies at the upper junction of two labia minora above the urethral opening. Hymen is often torn during the first coitus during the time of intercourse. However, it can also be broken by a sudden fall or joint, insertion of a vaginal tampon, or active participation in some sports like horseback riding, cycling. In some women, the hymen persists even after coitus. In fact, the presence or absence of hymen is not a reliable indicator of virginity or sexual experience. Important. Okay? என்னென்ன சொல்லிருக்காங்க பாருங்க. What they try to say. Let's talk about the next one. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்? We are going to start talking about
genital, external genitalia. Okay, we are going to talk about external genitalia. We are going to talk about external genitalia. Fine. What is external genitalia? External genitalia I call it as vulva. Okay, external genitalia in female I call it as vulva. என்னென்ன இருக்குன்னு பாருங்க. இதுல first ஒரு fleshy part of tissue ஒன்னு இருக்குன்னு சொல்றாங்க. Okay, let's imagine, let's say this is a fleshy part of tissue. Got it? In the fleshy part of tissue எதால கவர் ஆயிருக்கு? It is covered by skin. It is covered by skin and it is also filled with lot of hairs. Right? Okay. So அப்ப இந்த region அவங்க என்ன சொல்றாங்க? They call it as mons pubis. இப்ப இதுக்கு கீழ என்ன இருக்குன்னு சொல்றாங்க? There are two major tissue fold. Okay, there are two major tissue folds are there and the ரெண்டு major tissue folds அவங்க என்ன சொல்றாங்க? It is called as labia majora. Okay, இதுக்கு பேர் என்ன சொல்றாங்க? It is called as labia majora. Okay வா? இப்போ அதே மாதிரி அதுக்குள்ள இருக்கிற ஒரு பார்ட் என்ன சொல்றாங்க? They call it as labia minora. Okay, so inside there is another layer which is called as labia minora. அப்போ இதுவும் பாத்தீங்கன்னா என்னது? இதுவுமே ஒரு tissue fold தான். Okay, so let's imagine this is labia minora. So this all includes of vulva. Okay, இப்போ இந்த labia majora அவங்களுடைய let's imagine like labia majora பாத்தீங்கன்னா இப்படி க்ளோஸ்டா இருக்குன்னு வெச்சுக்கோங்க. Okay, labia minora இந்த மாதிரி க்ளோஸ்டா இருக்கு. Just imagine இந்த மாதிரி. Okay, fine. இப்போ இவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல ஒரு சின்ன டிஷ்யூ ஒன்னு இருக்கு. அந்த டிஷ்யூ நான் என்ன சொல்றேன்? I call it as clitoris. This tissue is called as clitoris. Okay, what does tissue actually do? It is also known as erectile tissue. It is also known as erectile tissue. This is homologous to. Okay, this is also homologous to penis. Penis உடைய ரோல், penis erectile functioning பண்ணுமா? இப்போ அந்த erectile functioning பண்ற அதே ரோல இந்த clitorisம் பண்ணுது. So that's why it is called as homologous to penis. Okay, and இப்போ இதுல பாருங்க, like they have two orifice. Every female have two orifice. The orifice which upper one is called as urethral orifice. It is called as urethral orifice and the lower one is called as vaginal orifice. Orifice is nothing but opening. Upper end opening. One the urethral opening, another one is vaginal opening. So what is the role of urethral opening? Urethral opening helps in excretion. Okay, excretory waste, which helps in excretory waste. Removal of urine. Okay, whereas this vaginal orifice, this is nothing but birth canal. It is nothing but birth canal. அப்ப இந்த மொத்த ஸ்ட்ரக்சரை இப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா வல்வா அப்படின்னு சொல்றாங்க. இதுல இந்த vaginal orifice இருக்கு பாத்தீங்களா? This vaginal orifice is covered by a partial layer. அந்த லேயருக்கு பேர் என்ன சொல்றாங்கன்னா they call it as hymen. இப்ப அந்த hymen பாத்தீங்கன்னா in the earlier days it was considered as a sign of virginity. Okay, so a female if she is virgin, okay, virgin இருக்காங்க அப்படினா அந்த hymen tissue இருக்குன்ற மாதிரி first they were like expecting, but later on they got to know that like in the hymen அப்படின்ற layer like நிறைய கண்டிஷன்னால it may get torn. Okay, நிறைய கண்டிஷன்னால it may get teared. Okay, consider a female is like undergoing horse riding. Okay, a female undergo horse riding or cycling or during sports. Okay, ரொம்ப ஆக்டிவா ஸ்போர்ட்ஸ்ல இருக்கும் பொழுது இது கிளிய வாய்ப்பு இருக்கு. Okay, so that doesn't mean, so presence or absence of hymen doesn't mean like it is not going to talk about sign of virginity. It is not going to be spent talking about sign of virginity.
Got it? ஏனா even after a particular intercourse also in some females in the hymen அப்படின்றது கிழியாமலே இருக்குதாமா. Got it? So that is all about this hymen. I hope this one is clear, right? Fine guys, let's go back to this. Now we are talking about the like a supportive organ of this whole ovulation, fertilization, like what is that, lactation, childbirth and child care, எல்லாத்துலயுமே ஒரு சப்போர்ட்டிவ் ஆர்கனா ஒன்னு இருக்குன்னு சொன்னேன்னா அந்த சப்போர்ட்டிவ் ஆர்கன் யாரு? mammary glands. Okay, so let's talk about mammary glands. Okay, so mammary glands நான் என்ன சொல்றேன்? mammary glands is also known as a supportive organ. Okay, supportive organ means first already சொன்ன மாதிரி like it is going to involve first ரெண்டு வேலை பார்க்க போகுது. என்னது? ஒன்னு வந்து first it is going to involve in milk production. First one, milk production. Okay, and also it helps like a major role in menstrual cycle changes. Menstrual cycle changes லயும் பெரிய ரோல் இது வந்து ப்ளே பண்ணுது. Okay, so it has got stuck somewhere. Just a minute, let me read out. Okay, so let it run. So பாருங்க guys, like slowly what we are doing, we are covering the whole NCERT. நம்ம NCERT கவர் பண்றோம், line by line NCERT நம்ம திருப்பி ஒரு white boardலயும் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்றோம். So that like this is how the whole session actually goes on. Okay, so உங்களுக்கு biology like எல்லாருக்குமே mostly biologyன்றது one of the easiest subject in feel பண்ணுவீங்க. But when it comes to neat point of view, pinpoint answer is most important. Okay, நீங்க ஸ்கூல்ல படிக்கிற பயாலஜிக்கும் நீட்ல படிக்கக்கூடிய பயாலஜிக்கும் பெருசா எந்த டிஃபரன்ஸுமே இல்லை. பட் நீங்க ஸ்கூல்ல நீங்க உங்களுடைய பயாலஜி நீங்க தியரிட்டிக்கலா எழுதுறீங்க, 5 marks 3 marks அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறீங்க. ஸோ அங்க உங்களுக்கு தெரிஞ்சது நீங்க எழுதும் பொழுது லைக் யூ வில் கெட் ஸ்கோர்ஸ். பட் when it comes to neat, அதோடைய பர்டிகுலர் ஆன்சர் நான் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்குறேன், அது நீங்க ஒன் வேர்ட்ல ஆன்சர் பண்ணணும்னு சொல்றேன். அந்த ஒன் வேர்ட்ல உங்களால ஆன்சர் பண்ண முடிஞ்சது அப்படின்னா தென் நீட் இஸ் ஃபார் யூ. ஓகே, இல்ல சரி நான் அந்த ஒன் சிங்கிள் வேர்ட்ல ஆன்சர் பண்ண முடியல, ஓகே எனக்கு வந்து அதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி தான் சொல்ல தெரியும் அப்படின்னா தென் தட் மீன்ஸ் லைக் யூ நீட் லாட் ஆஃப் கைடன்ஸ் அண்ட் யூ நீட் டு ப்ரிப்பேர் லாட் ஃபார் நீட் எக்ஸாம். ஓகே, பயாலஜி லைக் இட் இஸ் ஒன் ஆஃப் த ஸ்கோரிங் சப்ஜெக்ட். பட் அகெயின் ரிமெம்பர், பயாலஜி தான் உங்களை வந்து காலவாரி விடும். நான் எல்லா பசங்களுக்கும் சொல்றது தான், பிகாஸ் பயாலஜி உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஸ்கோரிங் சப்ஜெக்ட். பட் என்ன ஆகும்னா நீங்க பயாலஜிக்கு எவ்வளோ கொள்ள நீங்க வந்து லைக் ரொம்ப லேஸா நினைக்கிறீங்களோ அவ்வளோ கொள்ள லைக் உங்களுடைய ஸ்கோர்ஸை நீங்க வந்து டிக்ரீஸ் பண்ணிட்டே இருக்க போறீங்க. அண்ட் மோர் ஓவர் பயாலஜியில் எடுக்கக்கூடிய மார்க்ஸ் நீங்க இன்டைரக்ட்லி எங்க நீங்க லூஸ் பண்ணுவீங்கன்னா உங்களுடைய பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியில லூஸ் பண்ணிடுவீங்க. ஸோ அதனால நீங்க நீட்னு படிக்கும் பொழுது டோன்ட் ஜஸ்ட் ரிலை ஆன் பயாலஜி ஆர் டோன்ட் ஜஸ்ட் ரிலை ஆன் எய்தர் பிசிக்ஸ் ஆர் கெமிஸ்ட்ரி. பயாலஜி இஸ் அ ஸ்கோரிங் சப்ஜெக்ட், நல்லா புரிஞ்சுக்கோங்க. பட் பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி இஸ் அ ஸ்கோர் பூஸ்டிங் சப்ஜெக்ட். ஓகே, பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியில நீங்க 100 எடுக்கல மினிமம்னா கூட உங்களால 500ன்றதை யோசிச்சு கூட பார்க்க முடியாது. Got it? This is the harsh reality. Fine. Coming back to the topic, we are going to talk about mammary glands. Okay. Fine guys. So ovary பார்த்தாச்சு, fallopian tube பார்த்தாச்சு, uterus பார்த்தாச்சு, vulva பார்த்தாச்சு. Now we are going to talk about mammary glands. Okay. Mammary glands, it is a functional mammary gland. It is a characteristic of all female mammals. So mammary gland யார்கிட்ட இருக்கும்? It is only present in the mammals. Okay, primates. Okay, it is present in primates. The mammary gland are paired. எத்தனை இருக்கு? It is a paired structure which I call it as breast. That contains glandular tissue. That means they are going to secrete something. They are going to secrete something. What they are going to secrete? They are going to secrete milk. Got it? And they also have variable amount of fat. In the fat storage, நான் என்ன சொல்றேன்? Fat storage, I call it as adipose tissue. I call it as adipose tissue. Right? The glandular tissue of each mammalian, each breast is divided into 15 to 20 mammary lobe. Okay? ஒரு mammary glandலயும் பாத்தீங்கன்னா எத்தனை lobes இருக்காமா? 15 to 20 mammary lobes இருக்கா. Lobes is nothing but chambers. Okay? And containing clusters of cells called as alveoli. Okay, alveoli. இப்போ இந்த alveoli வந்து பாத்தீங்கன்னா இந்த alveoliயும் நம்ம லங்ஸ்ல இருக்க alveoliயும் ரெண்டுமே சேம் கிடையாது, both are different. Okay, நம்ம லங்ஸ்ல இருக்கக்கூடிய alveoli வந்து it used to helps in
gas exchange. Whereas இது வந்து பாத்தீங்கன்னா this alveoli is going to involve in storage of milk and as well as secretion. Okay, the cells of alveoli, what it do? Secrete milk, which is stored in the cavities, lumens of alveoli. The alveoli open into mammary tubules. The tubules of each lobe join to form mammary duct. Several mammary duct join to form wider mammary ampulla, which is connected to lactiferous duct through which milk is sucked out. What they are trying to say? See, when I am talking about a mammary gland. So first now again, it is filled with fat, which I call it as adipose tissue. Right? Okay, fine. Adipose tissue. Adutha enna irukku? Right? These fats are all connected with mammary lobes. Okay? Ethana lobes in sonne? 15 to 20 mammary lobes are present in each mammary glands. It is present in each mammary gland. Mammary lobe yaroda connect avuranga? Mammary alveolus oda connect avuranga. Who is alveolus? Alveoli in sonne pathingala? Okay, so what does alveoli do? It helps in secretion of